ஹாய் கைஸ், வெல்கம் டு பாவையின் பாதையில் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜிஆர்டியில் நான் வாங்கின ஃப்ளெக்ஸி பிரேஸ்லெட் பற்றி பார்க்கலாம். இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1 சவரன். அப்புறம் வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.6%. இந்த பிரேஸ்லெட்டை நான் எப்படி வாங்கினேன், ப்ராஃபிட் எனக்கு எவ்வளோ கிடைச்சது, அப்புறம் இதுக்கு என்னென்ன ஃப்ரீ கிஃப்ட்ஸ்க்கெலாம் கிடைச்சது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜென்ரலாக எனக்கு வளையல் போடுறதோட பிரேஸ்லெட் போடுறதுனா ரொம்ப பிடிக்கும். என்னோடய காலேஜ் டேஸில் கூட நான் பிரேஸ்லெட் தான் போட்டிருப்பேன். பட் ஆஃப்டர் மேரேஜ் பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட் போடுறதோட கையில் வளையல் தான் போடணும் அப்படின்னு சொன்னதுனால வளையல் போட ஆரம்பித்தேன். தென் என்னோடய பழைய பிரேஸ்லெட்டையும் சில காரணங்களுக்காக நான் சேஞ்ச் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் எப்படியாவது நான் பிரேஸ்லெட் வாங்கணும்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்தது. ஸோ பர்டிகுலராக நான் பிரேஸ்லெட் வாங்குறதுக்காகவே ஜிஆர்டியில் ஒரு கோல்டு சிட்டு போட்டேன். பர்ச்சேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் அந்த செயின் டைப்பில் இருக்கிற பிரேஸ்லெட் மாதிரி தான் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு போனேன். பட் அந்த டைமில் ட்ரெண்டிங்கில் இருந்தது பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளெக்ஸி பிரேஸ்லெட்டு. ஸோ நம்ம போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஜிஆர்டியில் உள்ள ஓரியானா செக்ஷனில் போய் பார்த்தேன். நிறைய டிசைன்ஸ் அவைலபிள் இருந்தது. பட் எனக்கு பர்டிகுலராக பிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான். இது கொஞ்சம் சிம்பிளாக நீட்டாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை தான் நான் செலக்ட் பண்ணேன். தென் இந்த பிரேஸ்லெட் பார்த்தீங்கன்னா நல்ல பிளெயினாக ஷைனிங்காக இருக்கும். பிரேஸ்லெட்டோட 2 எண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் டிசைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த ஃப்ளவர் டிசைனுக்கு மேலே ஒரு ஸ்பைரல் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பைரல் டிசைனில் தான் இந்த பிரேஸ்லெட் லாக் ஆக்கிற மாதிரி இருக்கும். பட் ஸ்பெசிஃபிக்காக இதுக்கு எதுவும் லாகிங் சிஸ்டம் மாதிரிலாம் கொடுக்கல. இந்த பிரேஸ்லெட் நமக்கு போடுறதும் கலட்டுறதும் ரொம்பவே ஈஸி. நார்மல் பிரேஸ்லெட்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே வெயிட்லெஸ் மாதிரி தான் இருக்கும். பட் கையில் போட்டால் நெளிகிற மாதிரிலாம் இருக்காது. தென் இந்த பிரேஸ்லெட்டை நான் எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன், இதில் எனக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடச்சதுன்னு பார்க்கலாம். இந்த பிரேஸ்லெட் நான் பர்ச்சேஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா 2022 அக்டோபரில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். எப்படி பர்ச்சேஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டு போட்டிருந்தேன் 3500க்கு. ஸோ அதோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 11 மந்த்ஸு. பட் நான் 10 மந்த்லேயே ப்ரியராக க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். அந்த மந்த் தீபாவளி இருந்தது. ஸோ சீக்கிரமாகவே நான் க்ளோஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். பிரேஸ்லெட்டோட வெயிட் பார்த்தீங்கன்னா 8 கிராமும் 261 மில்லிகிராம்ஸும். அதுக்கு வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 16.6%. சிட்டு மூலமாக எனக்கு அக்குமுலேட் ஆன கோல்டு வெயிட் பார்த்தீங்கன்னா 7 கிராம்ஸ் அண்ட் 487 மில்லிகிராம்ஸு. சிட்டு மூலமாக ஆவரேஜ் கோல்டு ரேட் பெர் கிராமுக்கு எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டு நம்ம சிட்டில் கட்டின டோட்டல் அமௌண்ட் அந்த 35,000 டிவைடட் பை அக்குமுலேட்டட் கோல்டு வெயிட்டு 7.487 மில்லிகிராம்ஸு டிவைட் பண்ணோம்னா நமக்கு ஒரு கிராமுக்கு 4,675 ருபீஸ் வந்திருக்கு. ஸோ அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 5,470 ருபீஸ் போயிட்டு இருந்தது. ஸோ இந்த 2 ரேட்டுக்குமே உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் ஒரு 800 ருபீஸ் கிட்ட டிஃப்ரென்ஸ் வந்துச்சு. ஸோ சிட்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு ஒரு கிராமுக்கு 800 ருபீஸ் ப்ராஃபிட் அஸ் வெல் அஸ் வேஸ்டேஜுக்கும் எந்த அமௌண்ட்டும் கிடையாது. சிட்டு மூலமாக அக்குமுலேட் ஆன கோல்டு வெயிட்டுக்கும் நான் வாங்கின பிரேஸ்லெட்டோட வெயிட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 774 மில்லிகிராம்ஸ். ஸோ இந்த 774 மில்லிகிராம்ஸுக்கு நான் கோல்டு ரேட் அஸ் வெல் அஸ் வேஸ்டேஜ் பே பண்ண வேண்டியது இருந்தது. ஸோ அது எவ்வளோன்னு பார்க்கலாம். எக்ஸஸ் கோல்டு வெயிட்டு இன்ட்டு அன்னைய கோல்டு ரேட் 5,470 ருபீஸ் இன்ட்டு வேஸ்டேஜ் 16.6% போட்டிங்கன்னா நமக்கு கோல்டு ரேட்டு மாத்திரம் எக்ஸஸாக உள்ள கோல்டுக்கு உள்ள ரேட்டு மாத்திரம் 4,234 ருபீஸ். தென் வேஸ்டேஜுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 703 ருபீஸ் வந்தது. ஸோ எக்ஸஸ் கோல்டுக்காக டோட்டலாக நான் பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 4,937 ருபீஸ், அரௌண்ட் 5,000 வச்சுக்கோங்க. ஸோ டோட்டல் நான் பே பண்ண அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிட்டில் பே பண்ண 35,000 ப்ளஸ் இந்த எக்ஸஸ் கோல்டு அமௌண்ட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 40,000 நான் பே பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு 3% ஜிஎஸ்டி ஆட் பண்ணால் அது ஒரு 1,198 ருபீஸு. ஸோ டோட்டல் அமௌண்ட் நான் எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 41,135 ருபீஸ். சிட்டு மூலமாக ஆல்ரெடி நான் 35,000 பே பண்ணியிருந்ததுனால எக்ஸஸாக உள்ள அந்த 3/4 கிராமுக்கு வேஸ்டேஜோடு சேர்த்து நான் எவ்வளோ பே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 6,135 ருபீஸ். இது நான் சிட்டு போடாமல் அன்னைய கோல்டு ரேட் படி டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன்னா எவ்வளோ ஆயிருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க.
ஸோ வந்து பிரேஸ்லெட்டோட வெயிட்டு 8.261 கிராம்ஸ் இன்ட்டு வேஸ்டேஜ் 16.6% இன்ட்டு அன்னைக்கு கோல்டு ரேட் பார்த்தீங்கன்னா 5470 rupees. ஸோ இதை போட்டிங்கன்னா கோல்டுக்கு மாத்திரம் 45,188 rupees வரும். தென் வேஸ்டேஜுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 7,500 rupees வரும். ஸோ டோட்டலாக நான் எவ்வளோ பே பண்ணியிருப்பேன்னு பார்த்தீங்கன்னா 52,689 rupees. அதுக்கு ஜிஎஸ்டி மாத்திரம் பார்த்தீங்கன்னா 1,581 rupees வரும். ஸோ டோட்டலாக நான் பே பண்ணியிருக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 54,270 rupees. பட் நம்ம சிட்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணதுனால பே பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 41,135 rupees. பட் நம்ம வந்து டைரெக்டாக சிட்டு இல்லாமல் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோன்னா கட்டியிருக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 54,270 rupees. இந்த ரெண்டு அமௌண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 13,135 rupees. ஸோ 2022லேயே நான் சிட்டு மூலமாக பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 13,000. இதே பிரேஸ்லெட்டை வந்து நான் இப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணணுன்னா எனக்கு எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸோ பிரேஸ்லெட்டோட வெயிட்டு 8.261 கிராம்ஸ் இன்ட்டு வேஸ்டேஜ் 16.6% இன்ட்டு இப்போ போகிற கோல்டு ரேட் வந்து 6,755 rupeesனு வச்சுக்கிட்டான். கோல்டுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 55,800 rupees வந்து வரும். வேஸ்டேஜுக்கு மாத்திரம் பார்த்தீங்கன்னா 9,263 rupees வரும். தென் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1,950 rupees வந்து வரும். ஸோ டோட்டலாக நம்ம பே பண்ணியிருக்க வேண்டிய அமௌண்ட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 67,000 rupees. ஸோ இன்னைய ரேட் படி எனக்கு வந்து ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து ஒரு 26,000 rupees வந்து எனக்கு ப்ராஃபிட். ஸோ இந்த ஒரு சவரனுக்கே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அரௌண்ட் ஒரு 26,000 rupees வந்து ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஸோ கோல்டு வாங்கினா என்கிட்ட கேட்டிங்கன்னா பணத்தை வந்து நம்ம கையிலேயே சேர்த்து வைக்கிறது, இல்லை உண்டியலில் போட்டு சேர்த்து வைக்கிறது, இல்லை பேங்க்கில் ஆர்டி ஏதாவது போட்டு சேர்த்து வைக்கிறத விட கோல்டு சிட்டு போட்டு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்சதை சேவ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அதிகமான கோல்டு வெயிட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். எப்போ நம்ம வந்து ஜுவல் பர்ச்சேஸ் பண்ண போகிறோமோ அன்னைக்கு வந்து நம்ம அமௌண்ட் வந்து டைரெக்டாக பே பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுறதை விட இப்படி வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணோன்னா நமக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்கும். தென் கோல்டும் அதிகமான வெயிட்டுக்கு வந்து நம்ம வந்து சேவ் பண்ணலாம். இந்த 3,500 rupees சிட்டு போட்டதுக்கு எனக்கு கிடைச்ச ஃப்ரீ கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இதுதான். இது வந்து ஒரு ஸ்டீலில் உள்ள கேசரோல் மாதிரி, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னா நம்ம சூடாக ஃபுட்டு வைக்கும்போது அதில் உள்ள அந்த வேப்பர் வந்து லிட்டில் பட்டு திருப்பி வந்து அது ஃபுட்டில் கொட்டுறம்போது சொதன்னு ஒரு மாதிரி தண்ணியாக இருக்கும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளாஸ்டிக் பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. மெயினாக சப்பாத்திஸ், இட்லிஸ், தோசாக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் இதோட லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் லிட்டு, ரொம்ப கனமாகவே இருக்குது. இதோட பிராண்டு பார்த்தீங்கன்னா வந்து செல்லோ பிராண்டு. இந்த கேசரோலோட நேம் பார்த்தீங்கன்னா ரொட்டி ப்ளஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. தென் இந்த பிரேஸ்லெட்டை வந்து நான் தீபாவளி டைமில் வந்து பர்ச்சேஸ் பண்ணதுனால தீபாவளி ஆஃபர் இல்லை ஏதாவது ஒரு ஃப்ரீ கிஃப்ட்ஸ் ஏதாவது கொடுத்துருப்பாங்க. 2 வருஷம் ஆனதுனால எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லை. ஸோ வந்து ஞாபகம் வந்தால் நான் வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். இன்னும் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸ்டே டியூன்ட். See you soon. Thank you.